தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய அதாவது தமிழ்நாட்டின் தெற்கு சீமை என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி சீமை. இந்த சீமையில் இன்னும் சொல்ல வேண்டுமானால், தமிழ்நாட்டுக்குள்ளே தோன்றி தமிழ்நாட்டுக்குள்ளே முடிவடைகிற ஒரே ஆறு, வற்றாத உயிர் ஆறு தாமிரபரணி ஆறு. தென் பொதிகை மலையிலே பாபநாசத்திற்கு மேலே அகத்தியர் பாறையில் உருவாகி இன்றைக்கு 2 மாவட்டங்களாக, அன்றைக்கு ஒரே மாவட்டமாக இருந்தது, இன்றைக்கு 2 மாவட்டங்களாக, அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகே புன்னைக்காயலில் கடலில் கலக்கக்கூடிய ஆறு. எந்த சிக்கலும் இல்லை. முல்லை பெரியாறு அணை சிக்கல் போல், வைகை ஆறு சிக்கலை போல், அல்லது காவிரி ஆற்று சிக்கலை போல், அல்லது பாலாற்று சிக்கலை போல், தென்பெண்ணை ஆற்று சிக்கலை போல் எந்த சிக்கலும் இல்லாத, குறிப்பாக அண்டை மாநிலங்களால் தொல்லைக்கு உட்படாத ஒரே ஆறு தமிழ்நாட்டிலே தாமிரபரணி ஆறு தான். ஏறக்குறைய ஒரு 120 கிலோமீட்டர். அதே போல் தாமிரபரணி ஆற்றுக்கு தெற்கே நம்பியாறு என்கின்ற ஒரு ஆறு, அதே மேற்கு தொடர்ச்சி பொதிகை மலையில் திருக்கரங்குடி பகுதியிலே உருவாகி, அப்படியே அது பெரும்பாலும் அதை வற்றாத உயிர் ஆறு என்று சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆறு. அதற்கடுத்து கருமேனி ஆறு என்று ஒரு கிளையார். இப்ப என்ன திட்டம் என்று சொன்னால், 1992 மிகப்பெரிய ஒரு வெள்ளம் தாமிரபரணி ஆற்றிலே வந்தது. அந்த வெள்ளத்தால் எந்த இடத்திலையும் கரைகள் உடைபடவில்லை. திருநெல்வேலி மாவட்டத்திலும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் சரி, ஆத்தூர் பகுதியில், அதாவது கடைமடை பகுதியிலே சில இடங்களிலே பாதிப்பு, பொதுமக்களுக்கு குறைந்தபட்ச இழப்புகள். வேறு எங்குமே ஆற்றினுடைய கரைகள் உடையவில்லை. அதற்கு காரணம், இன்றைக்கு ஆற்றுக்குள் இருக்கிறது போன்ற அந்த சீமை கருவேல முள் மரங்கள், உடை மரங்கள் என்று சொல்லுவோம், விறகுக்கு பயன்படுத்தக்கூடிய, அது ஒரு வகையான நச்சு மரங்கள். அந்த மரங்கள் இன்றைக்கு ஆற்றுக்குள் நீக்கமர நிறைந்து படர்ந்து ஆற்றையே காடாக மாற்றி வைத்திருப்பது போல் ஒரு 30-31 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி அல்ல. அதற்கு காரணம், பல்வேறு இடங்களில் மணல் கொள்ளை. அந்த மணலை அல்ல அந்த சீமை கருவேல முள் மரங்கள் அதில் முளைத்து விடுகிறது. ஆகையினால 92ஆம் ஆண்டு வந்த வெள்ளத்தில் பாதிப்பில்லை. ஏறக்குறைய அப்பொழுதே ஒரு 200 டிஎம்சி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலே கடைசி அணை எங்கள் ஊர் திருவைகுண்டம் தடுப்பணை தாண்டி கடலுக்கு சென்றதாக ஒரு கணக்கீடு இருக்கு. அதை தாண்டி இப்பொழுது 2023 தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், உலக தமிழர்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்து ஏறக்குறைய 300 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் கடலிலே போனது. நாங்களெல்லாம் பிழைத்ததே மறுபிளப்பு. ஏற்கனவே நம்முடைய எரிதனல்ல அதை பதிவு செய்திருக்கிறோம். இந்த நிலையிலே 92ஆம் ஆண்டு அந்த உபரி நீர், அந்த வெள்ள நீரை கணக்கிட்டு 2006-2011 காலகட்டத்திலே தமிழ்நாடு அரசு, அன்றைக்கும் திராவிட மாடல் அரசு தான், ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது ஒரு திட்டத்தை போட்டார். தாமிரபரணியில் உபரியாக 8 அணைகளையும் தாண்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 அணை, மருதூர் அணை, திருவைகுண்ட அணை, திருவைகுண்ட அணையும் தாண்டி உபரியாக தண்ணீர், எவ்வளவு தண்ணீர் போகிறதோ அந்த தண்ணீரை, தாமிரபரணி ஆற்று தண்ணீரை நம்பியாற்றோடு இணைத்து, தாமிரபரணி நம்பியாறு கருமேனி ஆறு இணைப்பு, கருமேனி ஆற்றோடு இணைத்து அப்புறம் நம்பியாரோடு இணைக்கிறது. இந்த இணைப்பு திட்டத்திற்கு அன்றைக்கு ஏறக்குறைய 360 கோடி ரூபாய் திட்டம். ஒரு 75 கிலோமீட்டர், ஒரு 50,000 ஏக்கர் பாசன பரப்பு. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி, மேற்கே நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி, இங்கே தூத்துக்குடியிலே சாத்தான்குளம் சட்டமன்ற தொகுதி, இன்றைக்கு சாத்தான்குளம் தொகுதியில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி,
திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி, ராதாபுரம் இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் தான் ஒரு 50,000 ஏக்கர் புஞ்சை காடுகள் நஞ்சை காடுகளாக மாறும். ஒருபோக நஞ்சை காடுகளாக இருக்கிற பகுதிகள் இருபோக நஞ்சைகளாக மாறும் என்று நல்ல திட்டம் தான், யாரும் எதிர்ப்பதற்கில்லை. தாமிரபரணி பாசன உழவர்கள் சற்றே எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நம்முடைய பாசன உரிமை ஏறக்குறைய 47,000 குறுக்கம் ஏக்கர் நிலங்கள் வடகரை தென்கரை என்று மருதூர் அணையிலிருந்து சிறுவைகுண்ட அணையிலிருந்து சிறுவைகுண்டம் வட்டம், திருச்செந்தூர் வட்டம், இன்றைக்கு ஏரல் வட்டம் 3 வட்டத்தை சார்ந்த அந்த உழவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதை மீறி திட்டத்துக்கு 2009 ஐயா கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். 2009 அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டம், தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு 2025. அப்படியானால் எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? ஏறக்குறைய 16 ஆண்டுகள் ஆகியிருக்கு. 16 ஆண்டுகள் ஆகியும் கூட இப்பொழுது வருகிற 6-7 நாட்களிலே திருநெல்வேலி பகுதிக்கு வரக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க போறதாக, அதாவது அந்த வெள்ள நீர் கால்வாயில் தண்ணீரை திறந்து விட போவதாக ஒரு செய்திகள் இருக்கிறது. இதற்கிடையே இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பதவியிலே தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய அண்ணாச்சி அப்பாவு அவர்கள் இந்த திட்டத்தில், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத காலகட்டத்தில் அவர் அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகளை வாரி வழங்கியிருக்கிறார். வெள்ளநீர் கால்வாயில் தோண்டப்பட்ட மணல் கொள்ளையடிக்கப்பட்டது, வெள்ளநீர் கால்வாயில் வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகள், கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது என்று அந்த ஒப்பந்ததாரர் மீது அவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பதிவுகள் இருக்கிறது. அதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையிலே அவர் தகவல்களை பெற்றதாக வார இதழ்களிலே அவரே நேர்காணல் கொடுத்திருக்கிறார். அவர் உடனே நானும் சில செய்திகளை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அவர் ராதாபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையின் மாண்புமிகு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த வெள்ளநீர் கால்வாய் திட்டம் விரைந்து முடிவுக்கு வர வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஆர்வம் காட்டினார். அடிக்கடி போய் பார்வையிட்டார். வேலைகளை முடுக்கிவிட்டார். அதுல மாறுபட்ட கருத்தல்ல. ஆனால் பதவிக்கு வருவதற்கு முன்பு வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தில் நடைபெற்ற ஊழல்களை பற்றி அது பதவிக்கு வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு அண்ணாச்சி பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள் வாயே திறக்கவில்லை. இதற்கிடையே இந்த வெள்ளநீர் கால்வாய் திட்டம், தாமிரபரணி கருமேனி நம்பியார் இணைப்பு திட்டம் என்பது முடிவடைந்து விட்டதாக 2023 டிசம்பர் நம்முடைய பேரவைத் தலைவருடைய அந்த நடவடிக்கையால் தான் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் என்று தூத்துக்குடி மாவட்ட வடகரை தென்கரை தாமிரபரணி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு சொல்லொன்னா துயரம், பெரும் இழப்பு, பொருள் இழப்பு, உயிர் இழப்பு என்று ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் 2023 14-15 தண்ணீர் திறக்க திட்டமிட்ட வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறையை தடுத்து நான் வெள்ளநீர் கால்வாயை தண்ணீர் திறக்க வேண்டும், அணை தண்ணீரை திறக்காதே என்று வாய்மொழியாக உத்தரவிட்டு இறுதியாக கடும் மழை பெரும் வெள்ளம் வந்த பிறகு டிசம்பர் 17 அவர் தண்ணீரை திறந்து விட்டதனுடைய விளைவு அந்த கருமணியாறு திட்டம், அந்த வெள்ளநீர் கால்வாய் வரக்கூடிய திட்டம், இதில் அன்னைக்கு தண்ணி திறந்து விட்டார் சபாநாயகர் அப்பா அவர்கள். அதில் உடப்பு, எவ்வளோ பெரிய உடப்பு பாருங்க. அந்த சபாநாயகருடைய அறிக்கை என்ன இருக்கு பாருங்க. இந்த பணி முழுமையாக்கப்பட்டுட்டு நாங்கள் அதனால தண்ணி திறக்கிறோம் அப்படின்னு. இந்த பணி முழுமையாயிட்டா இல்லையான்னு களத்தில் பார்த்தா தான் தெரியும். என் ஊரில் உள்ள ஷட்டரை 12 ஷட்டர் வச்சுருக்காங்க. அந்த இதில் ஒரு ஷட்டரை கூட திறக்க முடியல. ஏன்னா அதுக்கு அங்கே தண்ணி போகாது. அது போனால் அந்த ஊர் பாதிக்கும். அதே மாதிரி உபரி நீர் ஷட்டர் 2 ஷட்டர் தான் வச்சுருக்காங்க இந்த அணைக்கட்டில். இவ்வளோ தண்ணி வருதா, இந்த தண்ணி இதில் போயிருமான்னு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சது கூட சபாநாயகர் அளவில் இருக்கவங்களுக்கு ஏன் இது புரியலை. எங்களுக்கு மட்டுமல்ல, அந்த வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை ஒட்டி உள்ள நம்முடைய திடியூர் பகுதியில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நஞ்சை நெற்பயிர்கள் விளையக்கூடிய நிலையிலே திறந்துவிட்ட தண்ணீர் அந்த பகுதி உடைப்பு ஏற்பட்டு வயக்காட்டுக்குள் பாய்ந்து அந்த நஞ்சை நெற்பயிர்கள் அழிந்து போனதாக குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப 2023 ஒரு முறை அவர் தண்ணீர் திறந்து விட்டார். இப்பொழுது கடந்த டிசம்பர் 16-15 வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தில்
தண்ணீர் திறப்பு என்று செய்திகள் வந்தது. நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாச்சி அப்பாவு அவர்கள், மாவட்ட ஆட்சியர், நம்முடைய திருநெல்வேலி சட்ட நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் எல்லோரும் சேர்ந்து ராபர்ட் புருஸ் போன்றவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் திறந்து விட்டாச்சு. அப்படியானால் 2023 திறக்கப்பட்டது, பிறகு 2024 டிசம்பர் 17 திறக்கப்பட்டது என்றால் அந்த திட்டம் தொடங்கப்பட்டதாகத்தானே பொருள். வர இருக்கின்ற 6ஆம் தேதி 7ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3வது முறையாக தண்ணீரை திறக்க போகிறாரா, அல்லது அந்த திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக ராதாபுரம், நாங்குநேரி, சாத்தான்குளம் மக்களுக்கு அர்ப்பணிக்க போறாரா என்று தெரியவில்லை. ஆனால் அன்றைக்கு தாமிரபரணி கருமேனி நம்பியாறு இணைப்பு திட்டத்திற்கு 2009 350 கோடி அல்லது 360 கோடி அளவுக்கு தான் திட்ட மதிப்பீடு. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு செலவு ஆயிருக்கிறது என்று யாருக்கும் தெரியல. எத்தனையோ முறை அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்துல 2014 இந்த திட்டம் விரைந்து நிறைவேற்ற உறுதியளிக்கப்படும். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்து கொடுத்தார். அப்புறம் இந்த திட்டத்தின் சிறப்பு பார்வையாளராக இருந்த இந்திய ஆட்சி பணியாளர் நம்முடைய மதிப்புக்குரிய தனபால் அவர்கள் 2011 அவரே சொல்லியிருக்கார் 2014 முடியணும். ஆனா முடியல. அதற்கு பிறகு 2022 அக்டோபரில் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை நம்முடைய பேரவைத் தலைவர். பிறகு 2023 9வது மாதத்திலே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 2023 மார்ச்சுக்குள் முழுமை வரும் திட்டம். அதுக்கு பிறகு 2023 இப்படி பல முறை எல்லாம் திட்டத்தை அறிவித்து இப்பொழுது ஒரு வகையாக பாபநாசம் மணிமுத்தாறு அணையில் நிரம்பியது, வெள்ளை நீர் கால்வாயில் தண்ணீர் திறப்பு என்று பல்வேறு செய்திகளை கொடுத்திருக்கிறாங்க. நாம் கேட்பது என்னவென்று சொன்னால், அருமை பெரியோர்களே, நண்பர்களே, ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய திட்டம் அருமையான திட்டம். நாம் அதை எதிர்க்கவில்லை, மறுக்கவில்லை, விமர்சனமும் இல்லை. ஆனால் அருமை பெரியோர்களே, ஈரோடு மாவட்டம் பவானியில் காளிங்கராயன் கால்வாய் என்று ஒரு கால்வாய் இருக்கிறது. அந்த கால்வாய் 12ஆம் நூற்றாண்டிலே வெட்டப்பட்ட கால்வாய். ஏறக்குறைய 90 கிலோமீட்டர் காளிங்கராயன் என்கின்ற ஒரு சிற்றரசரால் தன் பகுதி மக்களுக்கு புஞ்சை பகுதி, நெஞ்சை பகுதியை மாற்றுவதற்கு ஏறக்குறைய ஒரு 20,000 குறுக்கம் ஏக்கர் நிலம் நெல் விளைவதற்கு காளிங்கராயன் என்ற குறுநில மன்னர் 12 ஆண்டுகளுக்குள் 90 கிலோமீட்டர் பள்ளமான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கு முழுக்க மனித உழைப்புகளால் 12 ஆண்டுல 90 கிலோமீட்டர் கால்வாய் வெட்ட முடிந்து கரைகளை கட்ட முடியும் என்றால் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி, பொக்லைன் இயந்திரம், அதேபோல் வெடி பொருள்கள், பாறைகளை உடைப்பதற்கு எல்லா வசதிகளும் இருந்து 16 ஆண்டுகள் ஆகிறது 74 கிலோமீட்டர் கால்வாய் வெட்டுவதற்கு ஒரு 50,000 ஏக்கர். அதே போல அருமை பெரியோர்களே, வெள்ளையர்கள் காலத்தில் நம்முடைய நெற்களஞ்சிய பகுதிக்கு மேட்டூர் அணை என்கின்ற ஒரு மாபெரும் அணையை, இந்தியாவில் 2வது மிகப்பெரிய அணையை, 91 டிஎம்சி கொள்ளளவு அந்த மேட்டூர் அணையை நம்மை அடக்கி ஆண்டு சுரண்டி கொழுக்க வந்த வெள்ளையன் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடையாக கட்டித்தந்த அந்த மேட்டூர் அணை கெட்டுகிற காலகட்டத்திலே ஏற்கனவே நம்முடைய பெரும்பாட்டன் கரிகால பெருவளத்தான் உலகத்திலே ஓடுகிற ஆற்றை இடைமறித்து கட்டப்பட்ட முதல் அணை என்று சொல்லப்படுகிற கல்லணை கட்டினானே, அந்த கல்லணை பகுதியில் இருந்து தஞ்சாவூர் வழியாக, ஒரத்தநாடு வழியாக வறண்டு கிடந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக 148 கிலோமீட்டர், ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் தொலைவு எவ்வளவு காலத்துல வெட்டியிருக்காங்க? கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் முழுக்க மனித உழைப்பு. ஏறக்குறைய எத்தனை லட்சம் பாசன பரப்பு என்றால் 2 லட்சம் ஏக்கருக்கு மேல. 2 லட்சம் ஏக்கர் புஞ்சை காடுகளை நஞ்சை காடுகளாக மாற்ற வறண்ட புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி போன்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கு 150 கிலோமீட்டர் தொலைவு. நீங்கள் தஞ்சாவூர் போனால் பார்க்கலாம். தஞ்சை நம்முடைய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டி இருக்கிறாரே, தஞ்சை பெருவுடையார் பெரிய கோயில். அந்த கோயில் தொடர்பாகவே குடமுழுக்கு விழா வெட்டி தமிழில் வழிபாட்டு மொழி வேண்டும் என்ற ஒரு வழக்கால நடந்த அண்மையில் தான் விடுதலையானது.
அந்த கோவிலுக்கு பக்கத்திலே தெரியும், கிட்டத்தட்ட 40 அடி ஆழத்திலே இந்த ஆறு போகும். அப்படி 150 கிலோமீட்டர் தொலைவுக்கு 2 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பை நீர் கொடுப்பதற்கு முழுக்க முழுக்க மனித உழைப்புகளால் 16 ஆண்டுகளில் அந்த கால்வாய் வெட்ட முடிந்தால் அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, பொறியியல் அறிவு திறன், ஆங்கில அறிவு திறன் எல்லாம் இருந்தும் பணம் இருந்தும் ஏன் 16 ஆண்டுகள் ஆகுது? எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அண்ணாச்சி அப்பாவு அவர்கள் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டதாக, பாறை கற்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக, தோண்டப்பட்ட மணல் மண் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். 360 அல்லது 66 கோடி திட்ட மதிப்பீடு என்பது இன்றைக்கு 1000 கோடியை தாண்டி இருக்கும். எனவே இந்த திட்டத்தை சரி தொடங்கி வைக்கட்டும், நாம் எதிர்க்கல மறுக்கல. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க வரும்போது இந்த திட்டம் 100 விழுக்காடு வேலை முடிந்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யவும், நம்முடைய பேரவைத் தலைவர் மாண்புமிகு அண்ணாச்சி அப்பாவு அவர்கள் அவர் பதவிக்கு வருவதற்கு முன்னால் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கும் ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும். திட்ட மதிப்பீடு 366 கோடி, இன்றைக்கு 1100 கோடி எப்படி வந்தது? அப்ப இந்த இழப்புகளை யார் ஏற்றுக்கொள்வது? 2014 திட்டம் முடிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் இந்த கால சுணக்கம்? அந்த கால சுணத்துக்கு காரணமான நீர்வளத்துறை அதிகாரிகள் யாரு? எல்லாவற்றையும் விசாரிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாமிரபரணி, கருமேனி, நம்பியாறு இணைப்பு திட்டத்தை பற்றி மறு ஆய்வு செய்யவும், விசாரணை நடத்தி தவறுகள் நடந்திருந்தால் தவறு நடந்ததற்கு பொறுப்பானவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க ஒரு இந்திய ஆட்சி பணியாளர் அல்லது ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர் தலைமையிலே ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலே தமிழ்நாடு அரசை, குறிப்பாக திருநெல்வேலிக்கு வர இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலும், தாமிரபரணி பாசன பாதுகாப்பு உரிமை பேரவை சார்பிலும், தாமிரபரணி, கருமேனி, நம்பியாறு இந்த 3 ஆறுகள் தொடர்பான வேளாண்குடி மக்கள் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.